கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 8வது அதிகாரம் 7வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 8:7 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். எந்தன் காண்மலையானவரே, என்னை காக்கம் தெய்வம் நீரே. எந்தன் காண்மலையானவரே, என்னை காக்கம் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளே நிழலில் என்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளே நிழலில் என்று மகிழ செய்தீர். தூயவரே யான் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே யான் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. உரரா ரிவரா ரிகாரா ரிகரா ரிபாரா ரிவரா ஒபாரா ஒபாரா. எந்தன் பலவீன நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. ஒப்பாரா ஒப்பாரா ரிபாரா ரிபாரா ரிகாரா ரிகாரா ரிபாரா ரிரரா. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை சொல்லியே துதித்திடுவேன். இயேசுவே நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், பலவீனத்திலே பலனை கொடுத்து என்னை ஓட வைக்கிறார். சரி, இப்ப 8வது அதிகாரம் 7வது வசனத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்ற ஆசிரியா ராஜாவையும் அவருடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரள பண்ணுவார். அது அவர்கள் ஓடைகள் எல்லாற்றின் மேலும் புரண்டு, அவர்கள் எல்லா கரைகள் மேலும் புரண்டு. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் வார்த்தை ஆறு, ரிவர். ரிவருக்கு ஒரு வார்த்தை இருக்குது, அது நெஹால், NAHAL. இது நம்ம தியானிச்ச வார்த்தை தான், செகண்ட் டைம் நம்ம பார்க்க இருக்கிறோம். நெஹால், NAHAL, நெஹால். அதுல இன்னொரு வார்த்தை இருக்கு, WADI, வாடி, வாடி. நெஹால் வாடி, ரிவர். ரிவர், ஆறு. முதல் முறையாக இந்த ஆறு அல்லது ரிவர் நீங்க எங்க பார்க்கலாம்னா, கிரியேஷன்ல அந்த ஆறுகளை பார்க்கலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் ஆண்டவர் கிரியேட் பண்ணும்போது பாருங்க, பத்தாவது வசனத்துல பாருங்க, தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆச்சு. நதி, ஆறு, இந்த ரெண்டுமே இங்க பார்க்கலாம். வாடியும் பார்க்கலாம், நெஹாலையும் பார்க்கலாம். 4 பெரிய ஆறுகள் ஆச்சு. முதலாம் ஆறு பைசேல் என்றும், அது ஆபிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவரிடத்திலே பொன் விளையும். சரி, 2ஆம் ஆறுக்கு கீகோன் என்று பெயர். 3ஆம் ஆறு இத்தேக்கல் என்று பெயர். ஆண்டவர் உண்டு பண்ணும்போது ஆறுகளை உண்டு பண்ணுகிறார். ஏன் ஆறுகளை உண்டு பண்ணுகிறார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு.
அது ஒரு பர்டிகுலர் ஏரியால போய் அது அந்த ஊருக்கு பிரயோஜனமா இருக்கும். உதாரணத்துக்கு நைல் நதி எடுத்துக்கோங்க. இந்த நைல் நதி எகிப்துக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட். நைல் நதியை அவங்க ஒரு கடவுளாக பார்த்தார்கள். அதுங்க எது அவங்களுக்கு நல்லது கிடைக்குதோ அதை கடவுளாக மாத்திடுவாங்க. ஆனா நம் கடவுள் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரைட். இன்னொரு நதியை உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 17 26:17. அப்பொழுது, அதாவது இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், நீங்க புரிந்து கொள்ளணும். அப்பொழுது ஈசாக்கு அவடத்தை விட்டு புறப்பட்டு கோராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே இருந்தார். கோராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டுன்னு சொல்லி தமிழ் பைபிள் இருக்குது. ஆனா அங்க என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மழை பெய்யும் மட்டும் உள்ள இடம், மழை பெய்யற இடம் போது அந்த இடத்துல தண்ணி வந்துடும். கோராரின் பள்ளத்தாக்கு. வாடி WAD அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கரை புரண்டு தண்ணீர் வரணும். யோர்தான் யோர்தான் நதியை நம்ம வாடி அப்படின்னு WADI தண்ணீர் ஃபுல்லா வரும். அதாவது கிராஸ் பண்ண முடியாது. இந்த வாடிங்கிறத நீங்க எங்க முதல் முறையாக பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 32வது அதிகாரம் 22வது வசனத்துல யாப்போக்குங்கிற ஒரு நதி. வாசிப்போமா? ஆதியாகமம் 32:23. அவர்களை சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்த, அந்த துறைங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அப்ப இங்க தண்ணீர் கரை புரண்டு போகும். இதுதான் தனித்திருக்கிற ஒரு அனுபவம். யாக்கோபு இதுவரை எப்பவுமே ஒரு கம்பெனியோட தான் இருப்பார். இருந்தார், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த வானத்தின் ஏணி அப்ப அவரும் ஆண்டவரும் ஒன்னா இருந்தாங்க. லோன்லினஸ். ஆனா இப்ப நம்ம பாக்குறது ஒரு ஓடி, அது ஃபுல். லேவியராகமம் 11வது அதிகாரம் 9வது வசனத்துல ஆண்டவர் எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை 9வது வசனம் ஜலம், ரிவர், அந்த தண்ணீர் இருக்கிறவதை நீங்க சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. சரி, எடுத்துக்கூடமா இன்னொரு வசனத்தை. லேவியராகமம் 28வது அதிகாரம் 4வது சரி, இப்ப நான் உங்களுக்கு ஃபிகரேட்டிவாக காட்ட போறேன். நெஹால்ங்கிறது ஃபிகரேட்டிவ். ஃபிகரேட்டிவ்னா என்னன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஏசாயா 66வது அதிகாரம் 12வது வசனம். 66:12 ஃபிகரேட்டிவ். அதாவது வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியம் இதுதான். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளுடைய மகிமையை புரண்டு ஓடுகிற ஆறை போலவும் அவரிடத்தில் செய்கிறேன். சமாதானம் நதியை போல. அந்த நதியில என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குளத்துல கிடக்கிற தண்ணிக்கும் நதிக்கு இருக்கிற தண்ணிக்கும் ரெண்டு வித்தியாசம். ஒரு குளம் இருக்கு, அது பாசி பிடிச்சிருக்கும், தண்ணி அங்கேயே தங்கி கிடக்கும். ஒரு சில நாட்கள் ஒரு வாடி அடிக்க ஆரம்பிக்கும். அங்க மீன்கள் இருந்தால் கேட்டுக்கோங்க, மீன்கள் இருந்தால் அந்த மீன்கள் அங்க இருக்கிற அசுத்தத்தை எல்லாம் சாப்பிட்டு அது வளர்ந்து தண்ணீர் கெட்டு போகாம இருக்கும். இல்லைன்னா அது ஒரு வாடை இருக்கும். ஆனால் நதி அப்படி கிடையாது. இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும். நெஹால், நெஹால ஒரு ஓமையா பார்க்கணும். சரி, முதல்ல பார்த்தாச்சு. ரெண்டாவது வாட்டர், தண்ணீர். மை எம் பாருங்க. வாட்டர் மை எம் MAYIM மை எம் YIM MAYIM மைம் தண்ணீர். ஆண்டவர் கிரியேஷன்ல முதல் முறையாக இந்த தண்ணீரை கொண்டு பண்றத ஆதியாகமம்
முதலாவது அதிகாரம் 2வது வசனத்துல பாருங்க, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 2வது வசனம், ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா ப்ரூடிங், அதாவது ஒரு கோழி இருக்கு. இந்த கோழி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தண்ணீர் மேல அது உட்கார்ந்து அது அசைவாடி கொண்டிருக்கும். ப்ரூடிங், அதான் முதல் முறையாக நம்ம பார்க்கிற காரியம். 7வது வசனத்தை பாருங்க, தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும், ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற மேலே இருக்கிற ஒரு பிரிவை உண்டு பண்ணுகிறார். அது அப்படியே ஆயிற்று, வாட்டர். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 4வது வசனம். யாத்ராகமம் 20:4, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரில் உண்டாகிறது சொற்பம், அதாவது விக்கிரகத்தை உண்டு பண்ணக்கூடாது. இது என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா, கத்தோலிக்க மக்கள் அவர்களுடைய பைபிள்ல இந்த ஒரு வசனம் இருக்காது. ஏன்னா அவங்களுடைய ஆலயம் முழுது விக்கிரகமா தான் இருக்கும். அதனால யாதொரு விக்கிரகத்தையும் நீ உண்டாக்க வேண்டாம்ங்கிற வசனத்தை அவங்க டாபக்கு முழுகிட்டாங்க. நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அது அவர்களுடைய பிரச்சனை. பார்த்துக்கோங்க. ஆதியாகமம் 21வது அதிகாரம் ட்ரிங்கிங் வாட்டர் உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 19, 21:19 நம்ம பார்க்கிறோம். ஆகார், தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தண்ணீர் அதை நிரப்புறோம். அது அங்கதான் இருந்துச்சுங்க, புதுசாலாம் உண்டாகல. ஆனா கண்களை திறக்கிறார். இதாங்க ஆண்டோட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி. நிறைய நேரம் நம்முடைய கண்கள், நான் உங்களுக்கு குருடரை குறித்த ஒரு செய்தி சொன்னேன். அந்த கண்கள் மனக்கண்கள் அப்படின்னு நமக்கு, ஆனா இது மனக்கண்கள் கிடையாது, லிட்ரல் கண்கள், சரியான கண்கள். சரி, யாத்ராகமம் 15வது அதிகாரம் 8வது வசனம். 15:8, உமது நாசியின், இது செங்கடலை பிறந்தாச்சு, ஒரு ஜெயகீதம் பாடுறாங்க. அந்த ஜெயகீதம் பாடும்போது என்ன ஒரு வார்த்தை வருது, அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். 15வது அதிகாரம் 8வது வசனம், உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழம் ஜலம் நடுக்கடவிலே உறைந்து போயிட்டு. இதை குறித்து நான் விளக்கமா சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் நாசியிலிருந்து சுவாசத்தை அனுப்புறாரு. முதல் ஒரு வெப்பமான காற்று வருது. அந்த வெப்பமான காற்று செங்கடல் நடுவில் இருக்கிற தண்ணீரை ஃபுல்லா நீராவை ஆக்கிடுச்சு, ஆக்கி தரையும் ட்ரை ஆக்கிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஹாட் ஏர் அனுப்புறாரு. அப்ப இங்க பக்கத்துல இருக்கிற தண்ணீர் உள்ள வரக்கூடாது. அதற்காக என்ன செய்யறாரு, கோல்டு ஏர் அனுப்புறாரு. 2 சைடு கோல்டு ஏர் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குவியலாக நிற்க வச்சிருச்சு, ஐஸ் கட்டியா மாட்டிருச்சு, உறைந்து போயிட்டு. இது எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ரகசியம். சரி, 3வதாக ஒரு காரியத்தை நம்ம பார்த்து முடிக்க இருக்கிறோம். மைட், MIGHT, மைட், கோ யுராஹ், கோ யூ மேல கு ராஹ், குராஹ். பாப்போமா, இது என்னன்னா மைட்னா ஒரு வல்லமை, பவர். இந்த மைட்டை ஒரு சத்தமாக முதல்ல உங்களுக்கு காட்டுறேன், சவுண்ட். யாத்ராகமம் 32வது அதிகாரம். மோசே 10 கட்டளை வாங்குறதுக்காக மேல போயிருக்கிறார். கீழே மக்கள் ஒரே ஜாலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது 32வது அதிகாரம் 18வது வசனத்துல 17 வசனம், ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு
மோசையை நோக்கி பாளையத்தில் யுத்த இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அவன் காதுக்கு யுத்த சவுண்ட் மாதிரி கேக்குது. ஆனா மோசே சொல்றான், நோ 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 நோ, இட்ஸ் நாட் தட். அதுக்கு மோசே, அது ஜெயத்துணி ஆகிய சத்தம் அல்ல, ஜெயத்துணியின் சத்தம் அல்ல, பாடல் சத்தம் எனக்கு கேட்கிறது. மக்கள் ஒரே டான்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இதத்தான் மைட். ஒரு சிலர் பேசும்போது குஸ் 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 குசுன்னு பேசுவாங்க. இந்த சில காதலர்கள் நான் பார்த்துருக்கேன். எங்க கேன்டீன்ல ஒரு காதலர் உட்காந்து பேசும்போது 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க. எதிர்த்து இருக்கவங்களுக்கு கூட அந்த சத்தம் கேட்காது. அது மைட்டு கிடையாது, அது ரகசியம். ஆனா இது அப்படி கிடையாது, வேற ஒரு சவுண்ட். சரி, யோபு இதை குறித்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். 41வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. யோபு 41வது அதிகாரம் 4வது வசனம். லிவியாதானே, அது உனக்கு உடன்படிக்கை பண்ணுமோ? அதை சதா காலம் அடிமையாக கொள்வாயோ? அது உன்னோட பவர் கூடினது. அந்த பவர் கூடினத ஆண்டவர் அப்படி காட்டுறாரு. கோபியோர் சங்கீதம் 147வது அதிகாரத்துக்கு ஒரு குதிரையின் பலத்தை அவங்களுக்கு காட்டுறேன். சங்கீதம் 147:10. அவர் குதிரையின் பலத்தை விரும்பார், வீரனுடைய கால்களிலே பெரிய பலம். குதிரையின் பலம்லாம் கிடையாது. ஆண்டவருடைய பலத்தோடு நம்ம அந்த பலத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதோட சந்தோஷமாக வாழணும். தாவீது ராஜாக்கு ஒரு வல்லமையை பார்க்கிறோம். 1 நாளாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. 29வது அதிகாரம். தாவீது ராஜாவுடைய வல்லமை, பவர். 29. தாவீது ராஜாவின் ஆதியோர் நடவடிக்கைகள், அவனுடைய அரசாண்டு விபரமும், அவனுடைய வல்லமையும், அவனுடைய வல்லமை பவர். அந்த பவரை தான் நம்ம அப்படின்னு பார்க்கணும். சரி, கடைசியாக ஒன்றை பார்த்து நம்ம அதை முடிக்க இருக்கிறோம். நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்க. 8வது அதிகாரம். நீதிமொழிகள் 8:14. ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை. புத்திங்கிறது பிரெயின், வல்லமைங்கிறது பவர். இதை உங்களுக்கு நான் எப்ப சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கடல் மேல் நடக்கிறாரு. அப்ப அவருக்கு 2 தேவையா இருக்குது. 1 ஆலோசனை, 2வது புத்தி. நம்ம இறங்கணும்னா புத்தின உள்ள போயிருவோம். சரி, இப்ப நம்ம வசனத்துக்குள்ள வருகிறோம். திரும்ப வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 8வது அதிகாரம் 7வது வசனம். இதோ அப்படின்னு வந்துருச்சுன்னா இப்ப நடக்க போகிறது. அது இன்னும் நடக்க ஆரம்பிக்கல, ஆனா அது ஆரம்பிச்சு எல்லாம் ரெடியா வச்சுட்டாரு ஆண்டவர். பையன் அப்பா அம்மா அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடியே இது நடக்கும். ஆனா அதுதான் இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போல ஆசிரியா ராஜாவையும் அவனுடைய சகர இவர் மேல வந்துட போகிறார். பவர் மேல அவருக்கு. சரி, நம்முடைய ஆண்டவரை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 46வது அதிகாரம். இங்க ஒரு நதியை பார்க்கிறோம். அந்த நதி என்ன நதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 46வது அதிகாரம் 5வது வசனத்துல ஒரு நதி உண்டு. இந்த நதி ஜீவ தண்ணீரை கொடுக்கிற நதி. அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நீர்க்கால்னா அதனுடைய சேனல். ஒரு மெயின் நதி போகுது, அங்கிருந்து நிறைய சேனல்ஸ், கிளைகள் வருது. இந்த கிளைகள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஹாப்பினஸ். பரிசுத்தாமை நம்மளுக்கு கொடுக்கிறது சந்தோஷத்தை கொடுப்பாரு. எனக்கு எப்ப சந்தோஷம் ரொம்ப 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 கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை கேட்கும்போது ஒரு இது நான் உங்களுக்கு சொல்றேன். நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். இருந்தாலும் எனக்கு அந்த சந்தோஷத்தை என்னால் அடக்க முடியாதனால அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்ப இந்த தொண்டையில இருந்து இங்க வருது பார்த்தீங்களா, இந்த செஸ்ட், இதுக்கு மெடிக்கல்ல நாங்க தோராக்ஸ் அப்படின்னு படிப்போம். தோராக்ஸ்ங்கிறது எங்களுக்கு ரொட்டீனா
இது ஹெட் அண்ட் நெக், ஸ்கல்லு, ஹெட் அண்ட் நெக், தோராக்ஸ். அந்த தோராக்ஸ்ங்கிறது கிரேக்க வார்த்தைன்றது இப்பதான் எனக்கு தெரியும். அந்த தொண்டைக்கு இந்த நெஞ்சு பகுதியை குறித்து விளக்கத்தை வாசிக்கும் போது அதுல தோராக்ஸ் இருந்துச்சு. அப்படி எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. நம்ம லாங்குவேஜை கத்துக்கிறோம், இது கிரேக்க வார்த்தைன்னு எனக்கு தெரியாது, யாரும் எங்களுக்கு சொல்லி தரல. தோராக்ஸ் நாங்க படிச்சுட்டோம், பாஸ் ஆகி டாக்டர் ஆயாச்சு. ஆனா அந்த தோராக்ஸ்ங்கிறது ஒரு கிரேக்க வார்த்தை. அது சந்தோஷத்துக்கு, எனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, தேவன் இதை எப்படி செய்வார் அப்படின்னு நான் உங்களுக்கு இதை எப்படி அவர் செய்ய போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 17வது அதிகாரம் 12வது வசனம், 17:12. இப்போ ஒரு ஃபோர்ஸை நான் காட்டுறேன். அந்த ஃபோர்ஸை தான் நான் இப்ப பார்க்க போறேன். ஐயோ, கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்கள் திரளும், பலத்த தண்ணீர் இறைகிறது போல இறைச்சல் அமளியும் உண்டாயிருக்கிறது. ஜனக்கூட்டங்கள் திரளான தண்ணீர் இறைகிறது போல இறைந்தாலும் அவர் அதட்டுவார், அவர்கள் தூரமாக ஓடி போவார்கள். எல்லாம் சமாதானத்துக்கு ஆப்போசிட். நதி ஒன்று, அதன் கிளை, அந்த நீர்க்கால்கள் சந்தோஷிக்கும். இது ஆண்டவருடைய பிள்ளைகள் கிடைக்கிறது. ஆனா இது இப்ப ஈரான் எடுத்துக்கோங்க, இங்க இதான் நடக்குது. ஒரு அரசியல் மாறுதல்கள் ஓடும்போது அங்க மணி வேல்யூ கம்ப்ளீட்டா கீழே டவுன் ஆயிடுச்சு. 2 வாரமாக இங்க கொந்தளித்துக் கொண்டு, அதைத்தான் இங்க அப்படி பாக்குறோம் பாருங்க. ஐயோ, கடல் கொந்தளிக்குது போல போல. அந்த எவ்வளவு தெளிவாக ஒரு சம்பவத்தை காட்டுறாரு. இப்படித்தான் நடக்க போகுது. ஆனா என் பிள்ளைகள் சமாதானத்தோட இருப்பார்கள். அந்த சமாதானம் எப்படி இருக்குன்னா நதியை போல இருக்கும். அந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். கடல் கொந்தளிக்கிறது போல. சரி, ஏசாயா 28:15. அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு 28:15. இந்த மக்கள் ஒரு தவறான பாதையில போறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் மரணத்தோடு உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தம் பண்ணினோம்னா தவறான இடத்த போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் ஒரு அடுத்த வசனத்தை பாருங்க, 8வது வசனம். யூதாவுக்குள் புகுந்து பிரவேசிக்கும், கடந்து கழுத்து மட்டும் வரும் இம்மானுவேலே அந்த செட்டையும் தேசத்தின் விசாலத்தை மூடும். ஆனா அவங்க அதை விட்டுட்டு என்ன செய்யறாங்கன்னா, ஆசிரியன் ராஜாவை நம்பிட்டு, அந்த ஆசிரியன் ராஜாவோட நம்புறத இங்க ஒரு உடன்படிக்கையில பார்க்கணும். பாதாளத்தோடு ஒப்பந்தம் பண்ணணும். ஏசாயா 28:15. வாதை பெரும் வெள்ளம் போல் புரண்டு வந்தால், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதுங்கிறாரு. ஆனா வந்தாலும் எங்களை அணுகாது, நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயை மறைவிலே வந்தடைந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அடுத்து ஒரு பெரிய 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 வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரிசுத்தப்பட்டதும் விலையேறப்பட்டதும் அஸ்திபாரம் உள்ளது, மூளைக்கல்லா இருக்குது, விசுவாசிக்கிறவன் பதனம். ரைட், இது அடுத்த குறிப்பு. இந்த ஆசிரிய ராஜா என்ன செய்வான், தான் பிள்ளையை அவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 59 எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 59:17 நம்ம பார்க்க போயிருக்கோம். கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். எந்த பக்கம் சேர்ந்திருக்கோ அதனுடைய கிரியைக்கு தக்க பலன். மரணத்தோட நோடுங்க அந்த கிடைக்கும். நம்முடைய சத்துரு உக்கிரகத்தை சரி கட்டி தம்முடைய பகைஞர்களுக்கு தக்க பலனை, திகுவலுக்கு தக்க பலனை சரி கட்டும். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆவியானவர் எங்க கொடியேற்றுவார்னா அவருடைய பிள்ளைகள் சைடு. யார் யாரெல்லாம் இம்மானுவேல் பக்கம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கொடியேற்றுவார். இது ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆசிரியன் ஃபுல் ஃபோர்ஸ்ல வரப்போகிறான். வந்து இவர்களை என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமத்துல
இவன் என்ன செய்வான்னு சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லிட்டார். அது என்ன நம்ம பார்ப்போம். உபாகமம் 28வது அதிகாரம் 49. கிழவன் என்று முகம் பாராமலும் வாலிபன் என்று இறங்காமலும் இருக்கும் கொடிய முகம், உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிற ஜாதி வெகு தூரத்திலிருந்து பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் இடத்துல வர பண்ணுவார். ஏன் வர பண்ணுவார்? நீ ஆசிரியர் சார்ந்திருக்கு. ஆசிரியர் வருவான் ஃபுல் ஃபோர்ஸ் எல்லாம் வயசானாலாம் பார்க்க மாட்டான், அடிச்சு போட்டுட்டு போயிட்டே இருப்பான். இது அவன் செய்யக்கூடிய ஒரு காரியம். இப்ப ஒரு வித்தியாசமான ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்ட போயிரு. எஸ்ரா எடுத்துக்கொள்ளுங்க, பக்கம் 5:9. ஆண்டவர் ஒத்தாசை கொடுக்க வல்லமை உள்ளவர். ஒத்தாசை அவர்கிட்ட வரும். இப்ப இந்த எஸ்ரா ஒரு காரியத்தை சொல்றாரு. இது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம். எஸ்ரா 8வது அதிகாரம் 22வது வசனம், பக்கம் 599. ஒலையிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜா இடத்திலே சேவகர்களையும் குதிரை வீரர்களையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்று அவருடைய வல்லமையையும் அவருடைய கோபத்திற்கு விளங்குகிறவர்களுக்கு நான் ராஜாவுக்கு இவர் பெரிய ராஜாட்ட போய் எங்க கடவுள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருமா சொல்லு. எனக்கு தெரியாதுலப்பா அப்படின்னு எஸ்ராட்ட கேட்கிறேன். எஸ்ரா வேத பாரகர் சொல்றாரு, எங்க ஆண்டோடைய பவர் என்ன தெரியுமா? அவர் பிள்ளைகளை அப்படியே பாதுகாப்பார். எங்கள்கிட்ட எவ்வளவு பொருள் இருந்தாலும் எந்த ஒரு சத்துரு எங்களை தொட முடியாது. அப்படி சொல்லிட்டு எது சத்துருவை விலக்கி துணை செய்ய ராஜா இடத்துல மிலிட்டரி போர்ஸை கேட்க வைக்கப்பட்டேங்கிறார். அருமையா இருக்கு பார்த்தீங்களா? அவர் 100க்கு 100 ஆண்டவரை நம்புகிறார். ஆனா இங்க நம்ம பாக்குறதுல 100க்கு 100 அவர் நம்பல, ஆண்டவரை நம்பல. சரி, ஏசாயா 7வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். 7:1. ஆண்டவர் பாருங்க, ஒரு ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். உசியா உன்னுடைய குமாரனாகிய யோதாம் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜா நாட்களிலே ரெத்சின் என்னும் சீரியாவின் ராஜா, ரமாலியன் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரேலின் ராஜா எருசலேமில் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமல் போயிடுச்சு. அப்ப ஆண்டவருக்கு அவங்க மேல ஒரு கோபம் இருந்தாலும் எதிரியுடைய பவரை குறைக்கிறார். 2 பேரும் சேர்ந்து வந்தாலும் ஏன் பிள்ளைய அவனால தொட முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களை ஒரு கொடுத்துட்டு அடுத்த அதை ஒரு அடையாளமாக மாற்றுகிறார். 7வது அதிகாரம் 17வது வசனத்துல பாருங்க. 8:18 அடையாளத்தை காட்டுறோம். இது நம்ம பல முறை தியானிச்சதை நல்லா வாசிச்சுட்டோம். எங்களுக்கு இதோ நானும், ஏசாயா சொல்றார், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். எந்த பிள்ளைகளும்னா அந்த பிள்ளை பேச ஆரம்பிக்க முன்னாடி ஒரு சம்பவத்தை நடக்க போகுது. சியோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனையின் கர்த்தராலே இஸ்ரேலுக்கு அடையாளங்களும் அற்புதமா இருக்கும். அடையாளத்தை கொடுத்துட்டாரு, அற்புதத்தை கொடுத்துட்டாரு. ஆனா 8வது அதிகாரம் 7வது வசனத்துல புரண்டு போக செய்ய போகிறார். 8:7 யூதாவுக்குள் உள்ள வந்துடும், அது வராம இருக்காது. பிரகாசத்தினது யோர்தான் நதி அப்படியே புரண்டு வருகிற வாடி உங்களுக்கு அப்படியே புரண்டு வரப்போகுது. கழுத்து மட்டும் வரும் என்றார். கழுத்து ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. தேவன் ஒரு பக்கம் ஒரு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் மக்கள் ஒரு பக்கம் மரணத்தோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எந்த சைடு இருக்கிறோம் என்று நாங்கள் முடிவு பண்ணிக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.